8th CBSE Max Exponents and Powers அதாவது 10.1 third sumல first subdivision பார்க்க போறோம். first இந்த bracket குள்ள இருக்கதை நம்ம solve பண்ணலாம். அதுல first term என்னது 3 raised to the power 0. இதுக்கு எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா a raised to the power 0 is equal to 1. இதுதான் அந்த ஐடென்டிட்டி. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ 3 raised to the power 0 இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் என்னது 1. plus அடுத்தது என்னன்னா 4 raised to the power minus 1. இதுக்கு எந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம்னா a raised to the power minus m is equal to 1 divided by a raised to the power m. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணும் 1 divided by 4 power 1. ஓகே, into 2 squared. இது 1, இந்த 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் 1 plus 1 divided by 4ன்னு நம்ம எழுதலாம் into 2 raised to the power 2. இப்போ இந்த டேர்முக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க டக்குன்னு எழுதிக்கலாம். கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்காக LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். 1 plus 1 divided by 4. இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், 1 divided by 1ன்னு அர்த்தம். இப்போ இந்த 1 4 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ன்றனால எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கீழே இருக்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கீழே எழுத போகிறோம். 1 4s are 4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into 4 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 into 1 1. நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு ப்ளஸ், அப்போ அந்த ப்ளஸ் எழுதிட்டு 1. அப்போ 4 plus 1ன்றது 5, 5 by 4 அப்படிங்கிறது தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சதோட ஆன்சர். அப்போ 5 divided by 4 into 2 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னன்னா 2 into 2 4. 2 square is equal to 2 into 2. இப்போ இதோட வேல்யூ என்னது 4. நான் 4ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 4ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம். ஆன்சர் என்னன்னா 5. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கு எந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா a raised to the power minus m is equal to 1 divided by a raised to the power m. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது எப்படி வரும் 2 raised to the power 1ன்றது 1 divided by 2 raised to the power 1 பாசிட்டிவ் 1ன்னு வரும். அது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஓகே, அதனால் 1 divided by 2ன்னு எழுதிக்கிட்டோம். இதை 1 divided by 4ன்னு எழுதிக்கிட்டாச்சு. divided by 2 raised to the power minus 2 இதை அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இதை 1 into 1 1, 2 into 4 8, 1 divided by 8, அதுக்கப்புறம் divided by 2 raised to the power 2. இப்போ இந்த 8 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 அப்படிங்கிறது 2 into 2 into 2 cube. அப்போ 2 cube is equal to 8. 8 இருக்க இடத்துல இதை எடுத்துட்டு இதை நம்ம எழுத போகிறோம். அப்போ 1 divided by 2 cube divided by 2 raised to the power 2. இப்போ 1 divided by, இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவோட உல்டா 1 divided by a raised to the power m is equal to a raised to the power minus m. இப்போ அதுபடி தான் நம்ம 2 raised to the power 3 எழுத போகிறோம். இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம், இந்த டேர்ம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 raised to the power minus 3ன்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேலே divided by 2 raised to the power minus 2. இப்போ இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் 2 raised to the power minus 3 minus minus 2. இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் 3லேருந்து minus 2வை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி பாருங்கள் minus 3 minus minus 2. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். minus 3 plus 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது 3லேருந்து 2 போச்சுன்னா 1. 3க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ், அப்போ -1ன்னு கிடைக்கும்.
அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 2 raised to the power -1. -1 லாஸ்ட் ஆன்சர் எக்ஸ்பரன்ஸ் மைனஸில் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். அப்போ அதை எப்படி எழுதணும்? 1 divided by 2 raised to the power 1. 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டி ஒன்று தான். ஆன்சர் வந்து 1 divided by 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 divided by a raised to the power m is equal to a raised to the power minus m. இப்போ இதை தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ராக்ஷன் ஆக்கதை என்ன பண்ண போகிறேன்? இப்போ 1 divided by 2 அப்படிங்கிறத 2 raised to the power -1 நம்ம எழுதலாம். ஏற்கனவே இங்கே என்ன பவர் இருக்குது? -2 plus 3 raised to the power -1. மேலே என்ன பவர் இருக்குது? -2 ஏற்கனவே இருக்குது. plus 4 raised to the power -1 ஏற்கனவே மேலே -2 பவர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, a raised to the power m into மேலே the whole power n is equal to a raised to the power m into n. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். 2 raised to the power -1 into -2 plus 3 raised to the power -1 into -2 plus 4 raised to the power -1 into -2. இப்போ minus into minus plus 1 into 2 1 1 into 2 2. அப்போ ஆன்சர் என்னது? plus 2 வரும். அப்போ 2 raised to the power 2 plus இங்கேயும் அதே மாதிரி தான், minus into minus plus 1 into 2 2. அப்போ 3 raised to the power 2 plus 4. இப்போ இதே தான், minus into minus plus 1 into 2ன்றது 2. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னது? 2 ஸ்கொயர்ன்றது 4 plus 3 ஸ்கொயர்ன்றது 9 plus 4 ஸ்கொயர்ன்றது 16. அப்போ ஆன்சர் என்னது? 4 plus 9ன்றது 13 13 plus 16 அப்படிங்கிறது நமக்கு 29. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவு தான் இந்த சம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, a raised to the power -m is equal to 1 divided by a raised to the power m. இந்த ஸ்டெப்பை தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 3 raised to the power 1 அப்படிங்கிறது 1/3ன்னு வந்துடும், plus 1/4 plus 1/5 the whole power 0. ஓகே, இப்போது இந்த டேர்ம் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி the whole பவர் வந்து raised to the power 0 அப்படின்னாலே இதுக்கு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, a raised to the power 0 is equal to 1. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேல் 1 அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் இந்த ஹோல் டேர்ம் raised to the power 0, இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். நம்ம அடுத்து சப்டிவிஷன் 5 பார்க்க போகிறோம். இப்போ 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, a raised to the power m the whole power n is equal to a raised to the power m into n. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், -2 divided by 3 -2 into 2 is equal to -2 divided by 3 the whole power -4. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ்பனண்ட் வந்து மைனஸில் இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a raised to the power -m is equal to 1 divided by a raised to the power m. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 divided by அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் தானே. இப்போ இதோட எக்ஸ்பனண்ட் மைனஸில் இருக்குது. இந்த எக்ஸ்பனண்ட்டை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். பாருங்கள், மைனஸில் இருக்கு இல்லையா எக்ஸ்பனண்ட், இதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 3/-2ன்னு வந்துடும்.
இப்போ எக்ஸ்பனண்ட்டை நம்ம ப்ளஸில் எழுதலாம். -4 +4 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து தனித்தனியாக எழுத போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a divided by b the whole power m is equal to a raised to the power m divided by b raised to the power m. இந்த ஃபார்முலா அப்படி இதை கொண்டு வர போகிறோம். அப்போ 3 raised to the power 4 கீழே -2 raised to the power 4 is equal to 3 வந்து 4 தடவை எழுதணும். divided by -2 4 times எழுத போகிறோம். into okay, இது ஐடென்டிட்டி. இப்போ ஆன்சர் பாருங்க. த்ரீ இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 27 இன்ட்டு 3 81. அதே மாதிரி 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 2 8 8 இன்ட்டு 2 16. இப்போ இந்த 81 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர். ஆன்சர் பாருங்கள், இங்கே எழுதிக்கலாம் 81 டிவைடட் பை 16. ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மறுபடியும் மைனஸ் வந்துடும், அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 16. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, 81 டிவைடட் பை 16 இதுதான் ஆன்சர். இப்போ அவ்வளோதான், நம்மளோட தேர்ட் சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஃபோர்த் சம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.